వీసీకే పార్టీ కార్యాలయంలో ఏర్పాటు చేసిన పత్రికా విలేకరుల సమావేశంలోని వీసీకే పార్టీ జాతీయ అధ్యక్షులు పార్లమెంటు సభ్యులు డాక్టర్ తిరుమావలనన్ డిమాండ్ చేశారు. సుమారు 20 సంవత్సరాల నుండి మదనపల్లిలో బుద్ధ పూర్ణిమ కార్యక్రమాలను ఆంధ్రప్రదేశ్ వీసీకే పార్టీ ప్రధాన కార్యదర్శి పీటీఎం శివప్రసాద్ ఎంతో వైభవంగా నిర్వహిస్తుంటారని, అతనిని రాజకీయంగా ఎదుర్కొనలేక కొంతమంది ఆ శిలా విగ్రహం తలను ధ్వంసం చేయడమే కాక ఈ చర్యను ప్రతిఘటిస్తూ నిరసన కార్యక్రమం చేపట్టిన శివప్రసాద్పై అనేక సెక్షన్లపై మదనపల్లి మరియు రాయచోటి పోలీస్ స్టేషన్లలో కేసులు పెట్టారని, దీన్ని తీవ్రంగా ఖండిస్తున్నామని తిరుమావలనన్ అన్నారు. టీఎన్టీ న్యూస్ కోసం మీ దీప్తి. மசூதிகளை இடிப்பதை போல, தேவாலயங்களை இடிப்பதை போல, புத்த விகாரங்களை குறிவைப்பது, புத்தர் சிலைகளை இடிப்பது போன்ற நடவடிக்கைகளிலும் சன்பரிவார கும்பல் ஆங்காங்கே ஈடுபட்டு வருகின்றனர். நன்மையில் ஆந்திர பிரதேசம் மதனப்பள்ளி நமது கட்சியின் ஆந்திர பிரதேச பொதுச் செயலாளர் பிடிஎம் சிவபிரசாத் அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக ஒரு மலையில் புத்தருடைய சிலையை நிறுவி பராமரித்து வருகிறார். பொதுமக்கள் அந்த இடத்திற்கு வந்து புத்தரை தரிசித்து வருவது, புத்த பூர்ணிமா போன்ற நிகழ்வுகளை நடத்துவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. திடுமென அந்த சிலையை உடைத்து தலையை துண்டித்து விட்டார்கள். அதை எதிர்த்து வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்த ஆந்திர மாநில பொதுச் செயலாளர் பிடிஎம் சிவபிரசாத் அவர்கள் மீது அடுத்தடுக்கான பொய் வழக்குகளை போட்டு அவருக்கு சொல்லனா துயரத்தை ஆந்திர பிரதேச மாநில அரசு செய்து வருகிறது. பிஜேபியோடு அவர்கள் கைகோர்த்த பிறகு அங்கே சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்பதை விட பிஜேபி தான் ஆட்சியை நடத்துகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் சங் பரிவார்களின் தொண்டர்களாக மாறிவிட்டார்கள். பௌத்தர்களையும் குறிவைத்து தாக்குகிறார்கள். புத்தர் சிலைகளையும் சேதப்படுத்துகிறார்கள். அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. ஆந்திர பிரதேசத்தை மெல்ல மெல்ல சங்கிகளின் பிரதேசமாக மாற்றி வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. சிவபிரசாத் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும், இடிக்கப்பட்ட புத்த சிலையை மீண்டும் அங்கே நிறுவ வேண்டும் என்றும், அவருடைய பராமரிப்பில் இருந்த அந்த பகுதியை இப்போது தடை செய்யப்பட்ட பகுதியாக மாற்றி அரசு வேலி போட்டு அடைத்து வைத்து பொதுமக்கள் நடமாட முடியாமல் தடுத்திருக்கிறார்கள். ஆகவே அதனை பொதுமக்களுக்குரிய இடமாக மீண்டும் அனுமதிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விஜயவாடாவில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்க இருக்கிறேன். வருகிற ஆகஸ்ட் 23ஆம் தேதி
இந்த ஆர்ப்பாட்டம்